ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் கே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா, என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் டிஎன்செட் மேத்தமெட்டிக்ஸ் 2016 பேப்பர் 3 ஒரு ரெண்டு கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் தி எக்ஸ்ட்ரீமஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் இன்டெக்ரல் x0 to x1 y dash ஸ்கொயர் டிவைடட் பை x cube dx. ஸோ இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4ல் எது இந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷன் தான் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கான இன்டெக்ரல் வேல்யூ எடுக்கலாம். f of x, y dash equal to y dash ஸ்கொயர் டிவைடட் பை x cube. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனுக்கு எக்ஸ்ட்ரீமஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா இது கண்டிப்பாக ஆர்டினரி ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்டினரி ஈக்குவேஷன் dou y by dou y minus d by dx of dou f by dou y dash equals 0. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு dou f by dou y and dou f by dou y dash கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நல்லா பாருங்க, ஒய்ன்ற டேர்மே இல்லை. ஸோ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா ஒய்ன்ற டேர்மே இல்லாதனால dou f by dou y வேல்யூ 0. அதே மாதிரி dou f by dou y dash வேல்யூ என்ன ஆகும்னா இங்கே y dash டேர்ம் இருக்கு. ஸோ 2y dash divided by x cube. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் இந்த ஆர்டர் எக்ஸ்டன் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 0 மைனஸ் d by dx ஆஃப் 2y dash by x cube ஈக்குவல்ஸ் 0. ஓகேங்களா? ஸோ இப்போ நல்லா இங்கே பாருங்க, மைனஸ் ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா 0 ஆகிடும். அதே மாதிரி dxும் ரைட் ஹேண்ட் சைட் பண்ணால் 0 ஆகிடும். ஸோ ரிமைனிங் டேர்ம் d ஆஃப் 2y dash by x cube ஈக்குவல்ஸ் 0. ஓகேங்களா? ஸோ இந்த டேர்மை நம்ம இன்டிகிரேட் பண்ணோம் அப்படின்னா 2y dash divided by x cube ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த கான்ஸ்டன்ட் C1 எடுத்துக்கிறேன். ஏன்னா திருப்பி நம்ம இந்த ஃபங்க்ஷன் இன்டிகிரேட் பண்ணுவோம், அப்போ நம்மளுக்கு இன்னொரு கான்ஸ்டன்ட் எக்ஸாம். ஸோ அதை நான் C2 போட்டுப்பேன். அதனால இந்த கான்ஸ்டன்ட் C1 எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா y dash மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கிட்டு இந்த 2 by x cube ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்துருப்போம்னா ஸோ என்ன ஆகுதுன்னா C1 by 2 டைம் மல்டிப்ளைடு x cube. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ ரெண்டு பக்கமும் இன்டிகிரேட் பண்ணோம் அப்படின்னா y ஈக்குவல்ஸ் C1 by 2 x power 4 by 4. ஓகேங்களா? பிளஸ் another constant C2. ஓகே? ஸோ இப்போ நம்ம நான் இதை ரீரைட் பண்ணேன் அப்படின்னா C1 by 8 x power 4 plus C2. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஆப்ஷன்ஸ் பாருங்க, எல்லாமே K1 K2ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ பட் நம்மளுக்கு அடுத்தது எல்லாமே C1 C2ல இருக்கு. ஸோ இந்த எல்லாமே நான் K1க்கு மாற்ற போறேன். C1 C2மே ஒரு கான்ஸ்டன்ட், அதே மாதிரி K1 K2மே சம் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த C1 by 8 நான் K1 எடுத்துக்கிறேன், K1 x power 4. இந்த C2 K2 எடுத்துக்கிறேன். ஸோ இதான் நம்மளுக்கு கிடைச்ச சொல்யூஷன். ஸோ இந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் சியில் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் இந்த ஆப்ஷன் தான். சரி, வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் தி எக்ஸ்ட்ரீமஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் I of y of x, z of x equal to integral 0 to pi by 2 of y dash square plus z dash square plus 2yz dz satisfying y of 0 equal to 0, y of pi by 2 equal to 0, 1, z of 0 equal to 0, z of pi by 2 equal to -1. ஸோ அதாவது இந்த கொஸ்டின் என்னன்னா, போன கொஸ்டினில் ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள், ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள், அதாவது x இண்டிபெண்டன்ட் வேரியபிள், y டிபெண்டன்ட் வேரியபிளா இருந்தது இல்லையா? பட் இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ரெண்டு டிபெண்டன்ட் வேரியபிள் கொடுத்துருக்காங்க, அதாவது y z. ஓகேங்களா? ஸோ ரெண்டு டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு, ஸோ ரெண்டு டிபெண்டன்ட் வேரியபிளுக்குன்னா ரெண்டு ஆர்டர் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சார் ரெண்டு ஆர்டர் ஈக்குவேஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட இன்டெக்ரல் வேல்யூ எழுதிக்கலாம். அதாவது f of x, y dash z, z dash. ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு y dash square plus z dash square plus 2yz. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ரெண்டு ஆர்டர் ஈக்குவேஷன் இருக்கும் இல்லையா? ஸோ ஆர்டர் ஈக்குவேஷன், அந்த ரெண்டு ஆர்டர் ஈக்குவேஷன் என்னன்னா ஒன்று இன் டர்ம்ஸ் ஆஃப் y, இன்னொன்று இன் டர்ம்ஸ் ஆஃப் z. ஸோ ஃபர்ஸ்ட் dou f by dou y minus d by dz of
dou f by dou y dash equal to 0. இன்னொரு ஆர்டர் ஈக்குவேஷன் வந்து dou f by dou z minus d by dx of dou f by dou z dash equal to 0. ஸோ நம்ம இப்போ இந்த எஃப்ல வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், dou f by dou y கண்டுபிடிக்கணும், dou f by dou y dash கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி dou f dou z கண்டுபிடிக்கணும், dou f by dou z dash கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் dou f by dou y கண்டுபிடிச்சிடலாம். ஸோ dou f by dou y யோட வேல்யூ என்ன வரும், dou f by dou y வேல்யூ வந்து என்ன இருக்கும், இது இந்த டேர்ம் 0 ஆகிடும், செகண்ட் டேர்ம் 0 ஆகிடும். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 0 + 0 2z கிடைக்கும். ஏன்னா y வந்து 1 ஆகிடும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 2z. ஸோ dou f by dou y வேல்யூ வந்து 2z. அதே மாதிரி dou f by dou y dash. ஸோ y dash மட்டும் தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ அதில் தவிர்த்து மற்ற டைம் எல்லாமே 0 ஆகிடும். ஸோ y dash ஸ்கொயர் வந்து 2y dash. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து z dash நம்ம dou f by dou z. dou z ஓட வேல்யூ என்ன வரும், 2y. dou f by dou z dash வந்து என்ன வரும் அப்படின்னா 2z dash. ஸோ இதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க வேல்யூ. ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷனில் dou f by dou y வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு 2z மைனஸ் d by dz ஆஃப் dou f by dou y dash சொல்லி 2y dash equal to 0. ஸோ அதே மாதிரி இங்கே dou f by dou z வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, 2y மைனஸ் d by dx ஆஃப் 2z dash equal to 0. ஓகே? ஸோ இங்கே நல்லா பாருங்க, இங்கே நம்ம 2 எல்லாம் காமனாக எடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துனா 0 ஆகிடும். ஸோ நமக்கு ரிமைனிங் டைம் வந்து z மைனஸ் dx ஆஃப் y dash equal to 0. அதே மாதிரி தான் செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன்லையும் 2 எல்லாம் காமன் எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டுனா 0 ஆகிடும். ஸோ y மைனஸ் dx ஆஃப் z dash equal to 0. ஸோ இதை நான் எப்படி எழுதலாம்னா d by dx of y dash வந்து y double dash எழுதலாம். ஸோ z மைனஸ் y double dash equal to 0, hence y double dash equal to z. ஓகேங்களா? ஆர் z equal to y double dash. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணலாம், y மைனஸ் d by dx of z dash வந்து z double dash எழுதலாம். ஸோ y equal to z double dash. ஸோ நம்மளுக்கு இப்படி தான் ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. பட் நம்ம கொஸ்டின் என்ன ஃபைண்ட் பண்ணோம், y வேல்யூ z வேல்யூ ரெண்டுமே ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே நம்ம y double dash z கிடைச்சிருக்கு, இங்கே y equal to z double dash. ஓகேங்களா? ஸோ நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஸோ இதை எடுத்துக்கோங்க. ஸோ y equal to z dash இல்லையா? ஸோ y வந்து ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணால் சாரி இது இல்லை. ஸோ இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை எடுத்தால் நம்ம கன்வெர்ட் ஆகும், ஏன்னா y double dash செட் இல்லையா? ஸோ இதை எடுத்துக்கலாம். இதை நம்ம செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா என்னன்னா y triple dash equal to z dash. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதை another டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஸோ y fourth derivative equal to z double dash. ஸோ y fourth derivative வந்து equal to z dash வந்துருக்கு. பட் இங்கே ஆல்ரெடி நமக்கு தெரியும் z double dash வந்து என்ன வேல்யூ, y. ஓகேங்களா? ஸோ இதை வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா y fourth derivative equal to y. ஓகேங்களா? ஸோ இதை ரீரைட் பண்ணுங்க, y fourth derivative minus y equal to 0. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணோம்னா, இதுக்கு கரஸ்பாண்டிங் ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம். ஸோ இது கரஸ்பாண்டிங் ஆக்சிலரி ஈக்குவேஷன் நம்ம எழுதணும் அப்படின்னா, இது ஃபோர்த் டெரிவேட்டிவ் இல்லையா? ஸோ நல்லா தெரியும் உங்களுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி எழுதும், y டபுள் டேஷ் m ஸ்கொயர்னு போடுவோம். ஸோ இங்கே எனக்கு y ஃபோர்த் டெரிவேட்டிவ் அப்போனா m power 4 minus 1 equal to 0. ஸோ m4 minus 1 equal to 0 இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா y m square the whole square minus 1 equal to 0. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா இது a square minus b square. ஸோ நம்ம இது எப்படி எழுதலாம்னா m square minus 1 m square plus 1 equal to 0. ஸோ m square minus 1 equal to 0 நம்ம எடுக்கும்போது m equal to plus or minus 1 கிடைக்கும். அதே மாதிரி
m ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 இருக்கும்போது m ஓட வேல்யூ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் i கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து ரியல் ரூட்ஸ் வந்து டிஸ்டன்ட்டாகவும் வந்திருக்கு, அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸும் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இதுக்கான காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எப்படி இருந்து உங்களுக்கு தெரியும். ஸோ y ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு c1 e பவர் x, அதாவது அந்த c1 e பவர் m1x ப்ளஸ் c2 e பவர் m2x இல்லையா. ஸோ அது மாதிரி c1 e பவர் x, m2 வேல்யூ வந்து -1 இல்லையா. ஸோ c2 e பவர் -x. ஸோ இப்போ இந்த ரூட்டுக்கான காம்ப்ளிமெண்ட் ஃபங்க்ஷன் இது நம்ம எப்படி எழுதுவோம். ஆக்சுவலாக காம்ப்ளெக்ஸ் ரூட் கிடச்சுன்னா e பவர் ஆல்ஃபா எக்ஸ், அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டான்னு வரும்போது e பவர் ஆல்ஃபா எக்ஸ் டைம்ஸ் c1 காஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் c2 காஸ் சைன் பீட்டா எக்ஸ்ன்னு போட்டோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து எனக்கு ஆல்ஃபா இல்லை, ஸோ e பவர் 0 c3 காஸ் பீட்டா எக்ஸ் இல்லையா. ஸோ பீட்டா வேல்யூ வந்து இங்கே 1 தான். ஸோ காஸ் எக்ஸ் ப்ளஸ் c4 சைன் பீட்டா எக்ஸ் இல்லையா. ஸோ பீட்டா வேல்யூ 1, ஸோ சைன் எக்ஸ். ஸோ இப்போ நீங்கள் இது ரீரைட் பண்ணீங்க அப்படின்னா y ஈக்குவல் டு c1 e பவர் எக்ஸ், c2 e பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் e பவர் 0 வந்து 1, ஸோ c3 காஸ் எக்ஸ் ப்ளஸ் c4 சைன் எக்ஸ். ஸோ நம்மளுக்கு z வேல்யூ வேணும், y வேல்யூ வேணும் இல்லையா. ஸோ அதான் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம z வேல்யூ வந்து எப்படி எடுக்கிறது, ஏன்னா நம்மளுக்கு y தான் கொடுத்துருக்காங்க. ஸோ z வேணும் அப்படின்னா என்னன்னா, இங்கே நல்லா பாருங்க, நம்மளுக்கு y வேல்யூ நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். ஸோ y நத்திங் பட் என்னன்னா z டபுள் டேஷ். ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சாரி y வந்து ஈக்குவல் டு z டபுள் டேஷ் தான். பட் ஆனால் இங்கே நல்லா பாருங்க, நம்மளுக்கு z வேல்யூ வேணும். ஓகே, இது கிடையாது. ஓகேங்களா. ஸோ இது பாருங்க, ஏன்னா இங்கே வந்து z டபுள் டேஷ் ஈக்குவல் டு yன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. y வேல்யூ வந்து நத்திங் பட் z டபுள் டேஷ். பட் ஆனால் இங்கே பாருங்க y டபுள் டேஷ் வந்து z. ஓகேங்களா. அதாவது y டபுள் டேஷ் வந்து z. ஸோ அதாவது y வந்து 2 வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணால் அந்த வேல்யூ தான் வந்து z. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து நம்ம கிடைச்சிருக்க y-யை 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா e பவர் x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e பவர் x தான். ஸோ e பவர் x வந்துடும். e பவர் மைனஸ் x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் e பவர் x வரும். ஸோ அந்த மைனஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஸோ c2 e பவர் மைனஸ் x. அதே மாதிரி காஸ் x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. ஸோ மைனஸ் c3 sin x. அதே மாதிரி sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x. ஸோ இப்போ நம்ம ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ y டபுள் டேஷ் என்னது, z தான் y டபுள் டேஷ். ஸோ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா e பவர் x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e பவர் x தான். e பவர் மைனஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் அனதர் மைனஸ் வரும். ஸோ அந்த மைனஸ் இந்த மைனஸ் மல்டிப்ளை ஆனால் ப்ளஸ் c2 e பவர் மைனஸ் x. அதே மாதிரி sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x. இந்த cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x இல்லையா. ஸோ மைனஸ் c4 sin x. ஸோ நம்மளுக்கு இப்போ y இருக்கு, z இருக்கு. ஸோ இதில் நம்ம அந்த பவுண்டரி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் பவுண்டரி கண்டிஷன் என்ன இருக்குது, y ஆஃப் 0 = 0. ஓகேங்களா. ஸோ ஒய்யில் வந்து ஃபர்ஸ்ட் y ஆஃப் 0 = 0 பண்ணுவோம், சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து y ஆஃப் π/2 = 1 இந்த y ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த y ஆஃப் எக்ஸில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கிறேன் y ஆஃப் 0 = 0 இல்லையா. ஸோ அந்த பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா c1 e பவர் 0, ஸோ e பவர் 0 வந்து 1, ஸோ அப்படி வச்சுக்கலாம். c2 e பவர் மைனஸ் 0ன்னு வரும், ஸோ அதுவுமே ஒன்று தான். ஸோ c2 ப்ளஸ் c3 cos 0ன்னு 1, ஸோ cos 0 1னால c3 ப்ளஸ் c4 sin 0ன்னு வரும். ஸோ sin 0 வேல்யூ 0, தென் 0 டைம்ஸ் c4 0 வரும். ஸோ நம்மளுக்கு இது ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வந்து y ஆஃப் π/2 = என்ன கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க, y ஆஃப் π/2 = 1. ஸோ y ஆஃப் π/2 = 1 நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ c1 e பவர் π/2 ப்ளஸ் c2 e பவர் மைனஸ் π/2 ப்ளஸ் c3 cos π/2. cos π/2 வேல்யூ என்ன வரும், உங்களுக்கு 0 ஆகிடும். ஓகேங்களா. ஸோ 0 × c3 0. நெக்ஸ்ட் c4 sin π/2. sin π/2 வேல்யூ 1. ஸோ 1 டைம்ஸ் c4 ஸோ ஈக்குவல் டு 1. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம அடுத்த பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ ஜெட்டுக்கான பவுண்டரி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. z ஆஃப் 0 = 0, z ஆஃப் π/2 = -1.
ஸோ நம்ம இதை எங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. ஏன்னா இது ஒய் டபுள் டேஷ் கண்டுபிடிச்சிக்கலாம், அதுதான் நம்மளோட செட். ஸோ இதில் நம்ம வந்து z ஆஃப் 0 = 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், எக்ஸுக்கு பதிலாக 0 போடுங்க. ஸோ c1 ப்ளஸ் c2, ஏன்னா e பவர் மைனஸ் 0 1, ஸோ c2 மைனஸ் c3 cos 0 வந்து cos 0 1, ஸோ மைனஸ் c3. அதே மாதிரி மைனஸ் c4 sin 0 0, ஸோ 0 into c4 0, ஸோ ஈக்குவல் டு 0. இது என்னோட தேர்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ணு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, z of pi by 2 equal to -1. ஸோ எக்ஸுக்கு பதிலாக pi by 2 அப்ளை பண்ணா c1 e power pi by 2 plus c2 e power minus pi by 2. நெக்ஸ்ட் minus c3 cos pi by 2, cos pi by 2 வேல்யூ 0, ஸோ உங்களுக்கு இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். மைனஸ் c4 sin pi by 2, sin pi by 2 வேல்யூ 1, ஸோ மைனஸ் c4 ஈக்குவல் டு -1. ஸோ இப்போ எனக்கு 4 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதில் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், 1 and 3 எடுத்துக்கிறேன். ஸோ 1 and 3 வந்து நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா c1 ப்ளஸ் c2 ப்ளஸ் c3 ஈக்குவல் டு 0. அதேமாதிரி c1 ப்ளஸ் c2 மைனஸ் c3 ஈக்குவல் டு 0. ஸோ மைனஸ் c3 கேன்சல் ஆகிடும். ஸோ c1 c2 ஈக்குவல் டு 0 கிடைக்கும். ஸோ இது என்னது, இது என்னோட 5th ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் அண்ட் 4 நான் டேரெக்டாக போட்டுறேன். செகண்ட் அண்ட் 4 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ளஸ் c4 மைனஸ் c4 கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே என்ன கிடைக்கும்னா c1 e பவர் pi by 2 ப்ளஸ் c2 e பவர் மைனஸ் pi by 2 ஈக்குவல் டு 0. எஸ், 0 கிடைக்கும். ஸோ இது என்னோட 6th ஈக்குவேஷன். ஸோ நான் இப்போது இந்த 5th ஈக்குவேஷன் 6th ஈக்குவேஷன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள் வெறும் c1 c2 தான் இருக்குது. இங்கே c1 கூட e power pi by 2, c2 கூட e power minus pi by 2 ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த 5th ஈக்குவேஷனோட e power pi by 2 மல்டிப்ளை பண்ணி மைனஸ் 6th ஈக்குவேஷன் ஓகேங்களா. ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா c1 இது 5th ஈக்குவேஷன் கூட ஃபர்ஸ்ட் e power pi by 2 அப்ளை பண்ணிடுறேன், மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ c1 e power pi by 2, c2 e power pi by 2, ஸோ ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா மைனஸ் வித் இந்த 6th ஈக்குவேஷன். ஸோ அப்போ என்ன வரும், மைனஸ் c1 e power pi by 2 மைனஸ் c2 e power minus pi by 2 ஓகேங்களா. ஸோ பண்ணோம் அப்படின்னா எனக்கு இந்த டேர்ம் ஃபுல்லாக வேனிஷ் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ வேனிஷ் சாரி அப்போ பண்ணிட்டேன், இந்த டேர்ம் இருக்காது. ஸோ இந்த டேர்ம் வேனிஷ் ஆகிடும், ஏன்னா c1 e power pi by 2 மைனஸ் c1 e power pi by 2. ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். ஸோ ரிமைனிங் வந்து என்ன இருக்குன்னா c2 ஆஃப் e power pi by 2 minus e power minus pi by 2, ஸோ ஈக்குவல் டு 0. உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த எக்ஸ்போனன்ஷியல் சீரிஸ் இது வந்து ஒரு இன்ஃபைனைட் சீரிஸ். ஸோ கண்டிப்பாக இந்த டேர்ம் வந்து 0வாக இருக்காது. ஸோ அப்போ இந்த டேர்ம் 0வாக இருக்காதுன்னா ஆப்வியஸ்லி c2 தான் 0வாக இருக்கும் இல்லையா. ஸோ c2 வந்து 0 கிடச்சிச்சு. இப்போ c2 0ன்றத 5th ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுங்க. 5th ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா c1 + c2 = 0 இருக்கும். ஸோ c1 + 0 = 0. தென் 5th ஈக்குவேஷன் அப்ளை பண்ணால் c1ம் 0. இப்போ c1 c2 ரெண்டுமே 0 இல்லையா. ஸோ c1 c2 ரெண்டுமே 0 ஆனதுனால இப்போ நம்ம c3 c4 கண்டுபிடிக்கணும். ஸோ எய்தர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அது தேர்ட் ஈக்குவேஷன் எடுங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறேன். இதில் வந்து c1 c2 ரெண்டுமே 0 போட்டோன்னா ஆப்வியஸ்லி எனக்கு வந்து c3ம் 0 ஆகிடும் ஓகேங்களா. ஸோ c3ம் 0. இப்போ c1 c2 எல்லாமே 0 ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரிமைனிங் டேர்ம் என்ன கண்டுபிடிக்கணும், c4. ஸோ c4 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணால் நான் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டேன் அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷன் எது, c1 e power pi by 2 இல்லையா. ஸோ e power pi by 2 c2 e power minus pi by 2 plus c4 equal to 1. இதான செகண்ட் ஈக்குவேஷன். இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன் கரெக்ட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே c1க்கும் c2க்கும் 0 அப்ளை பண்ணுங்க. ஸோ இது எனக்கு 0 ஆகிடும், இந்த டேர்மும் 0 ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன வரும், c4 = 1. ஸோ நம்மளுக்கு இப்போ என்னென்ன கிடச்சிருக்கு, c1 c2 c3 எல்லாமே 0, c4 மட்டும் 1 ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு ஆல்ரெடி இருக்க y ஈக்குவேஷன்லையும் z ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணும். ஸோ நம்ம கிட்ட ஆல்ரெடி y ஈக்குவேஷன் என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் y ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ y வந்து என்னென்னா
c1 e power x plus c2 e power minus x plus c3 cos x plus c4 sin x. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த c1 c2 c3யோட வேல்யூ c4 வேல்யூ எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஸோ c1 வந்து 0, ஸோ 0 இன்ட்டு e power x 0 தான், ப்ளஸ் c2 0, 0 இன்ட்டு e power minus x 0, c3யும் 0, ஸோ 0 இன்ட்டு cos x 0, பட் c4 வந்து 1 இல்லையா, ஸோ 1 இன்ட்டு sin x. ஸோ இப்போ எனக்கு ஒய்யோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா sin x. இப்போ நம்ம y வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், z வேல்யூ கண்டுபிடிக்கணும். zக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து zக்கு வந்து y டபுள் டேஷ். ஸோ y டபுள் டேஷோட வேல்யூ என்னென்னது, ஸோ z ஈக்குவல் டு y டபுள் டேஷ் இல்லையா. ஸோ c1 e power x plus c2 e power minus x minus c3 cos x minus c4 sin x. ஓகேங்களா. ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா z equal to c1 வந்து 0, ஸோ 0 plus c2 0 minus c3 0 minus c4 வேல்யூ 1, ஸோ 1 into sin x. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், z equal to minus sin x. ஸோ நம்மளுக்கு இப்போ ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குன்னா y equal to sin x, z equal to minus sin x. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூ வந்து எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள் ஆப்ஷன் சி. ஓகேங்களா. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, y equal to sin x, z equal to minus sin x. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு கொஷனுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட்ஸ் சஜஷன் என்ன இருந்ததுன்னா யூடியூப் கமெண்ட்ஸில் போடுங்க, ஆர் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ஃபேஸ்புக் ஹேண்டலோட லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் ஹேண்டலோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதோட சாட் பாக்ஸும் உங்களுக்கு டவுட்ஸ் சஜஷன் நீங்கள் எனக்கு அனுப்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.